அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல், வெல்கம் டு ரிஃபயர்ஸ் டைரி. போச்டு எக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷை போச்டு எக் மசாலான்னு சொல்லிக்கலாம், இல்லை உடச்சூத்துன முட்டை மசாலான்னு சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் வீட்டில் பீஸா முட்டைன்னு தான் சொல்லிக்குவோம். பேர் எப்படி இருந்தாலும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போச்டு எக் மசாலா சப்பாத்தி, புரோட்டா, தோசை, இட்லின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, அதுவும் மீடியம் சைஸ், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக மல்லி இலை, இது கூடயே ஜிஞ்சர் கார்லிக், இஞ்சி பூண்டு 2யும் நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். 5 பல்லு பூண்டு கூடயே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இது 2யும் தான் இடித்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எடுத்துருக்க அளவு வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாத்துக்கும் 4லேருந்து 6 முட்டை அளவு சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கூடவே 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்து ரொம்ப கலர் மாறணும்னு இல்லை, வெங்காயம் நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் இந்தளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க மிளகாயும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரை வதக்கி எடுத்துக்கணும். நான் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு விட்டுருவேன். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டோன்னாலே தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். நான் மசாலா ஆட் பண்ண கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. மசாலாவையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கிடைக்கும். இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இது கூட நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். முதல்ல ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் உள்ள 1/4 கப் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வர மாதிரி விடணும். இதை இந்தளவு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பர் பவுடரை சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கணும். இது மறுபடியும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுலேயும் வேணும்னா முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். மசாலா எல்லாத்தையும் கீழே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே தான் முட்டை உடச்சி ஊற்றுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு அங்கங்கே 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். எல்லா முட்டையும் இந்த மாதிரி உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ண விட்டுக்கணும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சோண்டு பெப்பர் மேலே மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதை மறுபடியும் மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் லோ ஹீட்லேயே நல்லா வேகிறதுக்கு விட்டுறணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா போச்டு எக் மசாலா ரெடி. இது உங்களுக்கு ஃபுல் பாயிலாக வேணும்னா நான் பண்ணியிருக்க மாதிரி குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு கத்தி வச்சு ப்ரிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிடும் வெந்துருச்சா இல்லையான்னு. இல்லை உங்களுக்கு ஹாஃப் பாயிலாக வேணும்னா நீங்கள் ஒரு 4 நிமிஷத்துலேயே எடுத்துக்கலாம். நான் மொத்தமாக இதை ஒரு 7 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஹாஃப் பாயிலாக வேணும்னா நீங்கள் 4 நிமிஷத்தில் எடுத்துக்கலாம்.
இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா கீழே மசாலா ஒரு லேயராகவும் மேலே முட்டை இருக்கிறத பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். சப்பாத்தி கூட இதை சர்வ் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரிஃபைஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும்.